ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு எள்ளு பொடி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 250 கிராம் வெள்ளை உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. மீடியம் டு ஸ்லோவாக வச்சு நல்ல வாசனை வரைக்கும் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு உளுந்து இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். அதுக்கப்புறம் அதே கடாயில் 100 கிராம் கருப்பெல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கருப்பெல் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா வெடிக்கணும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஆற வைக்கணும். இப்போ அதே கடாயில் லைட்டாக ஆயில் விட்டுட்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் 2 கையளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பி ஆகணும். எடுத்தால் அப்படி கிறிஸ்பியாக இருக்கணும். நான் லாஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள். இதை எடுத்தால் நல்லா நொறுங்கணும். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 7 to 8 வத்தல் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபடணும், கிறிஸ்பி ஆகணும், கருகிடக்கூடாது. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தனியாக வத்தல் மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைக்கும். இப்போது இதிலையே ஆறுன உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வத்தல் தனியாக திரிச்சிக்கோங்க. செகண்ட் உளுந்தம்பருப்பு தனியாக திரிச்சிக்கோங்க இதோடு சேர்த்து. அப்போ தான் நல்லா திரிக்கும். ஏன்னா எள்ளு சீக்கிரம் திரிஞ்சிடும். ஸோ அதனால் இப்போ இதை போட்டு திரிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா மையாக திரிக்க வேண்டாம், 1-2 திரிச்சா போதும். இப்போ இதிலையே எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடிக்கு தேவையான பூண்டு 10 to 15 போல் உரித்து வச்சுக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வறுத்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உரித்து வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20. இதிலே காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காயை கட்டி இருந்துச்சுன்னா அதை வறுத்து இடித்து போட்டுக்கோங்க. காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இந்த பொடிக்கு தேவையான நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல கமகமுக்கும் வாசனையோட பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நான் இன்றைக்கி தட்டு இட்லி கூட சர்வ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அருணா வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.